Hi friends, இது உங்கள் ஸ்நேகிதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி எப்படி சாஃப்டாக லேயராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பல பேருக்கு சப்பாத்தி பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு சேலஞ்சாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சப்பாத்தி போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், சூடாக இருக்கிற வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். அதே ஆறிடுச்சு அப்படின்னாலோ இல்லை ஹாட் பாக்ஸில் வச்சு நம்ம மூடி வச்சிருந்தோம் அப்படின்னாலோ அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி ஹார்டாகாமல் ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக நல்ல லேயராக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நெக்ஸ்ட் கிவ்அவே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. அண்ட் இதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சப்பாத்தி போடுறதுக்கு இந்த மாவு பிசைறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி இல்லை கோதுமையாக வாங்கி அரைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மாவு எடுத்தாலும் அந்த மாவு நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய், இதில் ரெண்டு எதுவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. தண்ணி இதுக்கு ஊற்றும் போது நல்லா தாராளமாக ஊற்றி பிசையணும். அதாவது கொஞ்சம் ட்ரையாக பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கையில் இது மாதிரி ஒட்டவும் செய்யும். ஆனால் அதே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் இது நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாவு தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான மாவாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் அதே மாவு இன்னொரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி மாவு நல்லா கையில் ஒட்டாமல் சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உருட்டுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மாவு எடுத்து உருட்டும் போது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி கிராக் ஒழுகாமல் ரவுண்டு நல்லா கரெக்டாக வரணும். இப்போ இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மடித்து வச்சுக்கலாம். அதுக்கு உருட்டின ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 மடிப்பு மடித்து வச்சுருங்க. ஸோ இது மாதிரி மடிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தேய்ச்சி போடும்போது நல்லா லேயராக வரும், சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நடுவில் எண்ணெய் வச்சு மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஸோ இது ஒரு பெரிய வேலையை நினச்சிக்காதீங்க. யார் இவ்வளோத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி போடுவா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக லேயராக வரும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதும் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதாவது இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய மாவு தொட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி மேலே ஃபுல்லாக அந்த மாவு ட்ரையாக ஒட்டியிருக்கும். ஸோ அதை கல்லில் போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த மாவு அப்படியே தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக தேய்ச்சிக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி கரெக்டாக இருக்கும். அடுத்தது சப்பாத்தி போடுறத பற்றி பார்க்கலாம். சப்பாத்தி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கல் முடிஞ்ச வரைக்கும் லேசான கல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் கல் ஜாஸ்தி சூடில் வச்சு போடும்போது தான் நமக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வரும், இல்லைனா ஒரு மாதிரி வரன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த சப்பாத்தி போட்டிருக்கேன். போடும்போது எவ்வளோ புகை வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 10 செகண்ட் கழித்து அதை திருப்பி போடுங்க. எப்பயுமே சப்பாத்தி போட்ட உடனே கல்லில் எண்ணெய் ஊற்றவே கூடாது. ஊற்றினா சப்பாத்தி உப்பாது. இப்போ இந்த சப்பாத்தியை 2வது தடவையாக திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள், அது எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். இப்போ அது உப்பி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ லைட்டாக இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசையும் போது மாவு பிசையும் போதும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை மடித்து வைக்கும் போதும் கூட நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் ஒவ்வொரு சப்பாத்திக்கும் ஊற்றிருப்போம். ஸோ அந்த எண்ணெயை இதுக்கு போதுமானது. அதனால் சப்பாத்தி போடும்போது மோஸ்ட்லி எண்ணெய் அவ்வளோ ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சப்பாத்திக்கு எண்ணெய் போடலை. ஆனால் இந்த சப்பாத்திக்கு லைட்டாக ஒரு 2 ட்ராப் மட்டும் எண்ணெய் போட்டுக்கிறேன். ஏன்னா ஹையில் வச்சு போடும்போது கல் ரொம்ப காஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த சப்பாத்தி உப்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லைட்டாக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா அது உப்பும் போது ஓரத்தில் சமயத்தில் வேகாமல் இருக்கும். அதுக்காக இந்த சப்பாத்தி உப்பி வரும்போது லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈவனாக வெந்துடும். அதே மாதிரி இந்த சப்பாத்தி ரொம்ப நேரம் கல்லிலே போட்டு வேக விடாதீங்க. அப்போ கூட சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த சப்பாத்தி போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அது பிக்கும்போது கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த உப்புனது நல்லா லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும்.
மெயினாக நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது வந்து அது அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சப்பாத்தி பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.